ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தேவ்கர் என்னும் நகரத்தில் அமைந்துள்ளது வைத்தியநாத லிங்க திருக்கோயில். இது 12 ஜோதிர்லிங்கங்களுள் ஒன்று. இங்கு சிவபெருமான் ஆவுடை வடிவமாக காட்சியளிக்கிறார். இதன் அருகிலேயே அர்த்த பீடம், அதாவது 51 சக்தி பீடத்தில் தேவியின் இதயம் விழுந்த இடமான சக்தி பீடமும் இருக்கிறது. சக்தி பீட கோபுரத்தையும் வைத்தியநாத கோயிலின் கோபுரத்தையும் சிவப்பு நூலினால் இணைத்துள்ளனர். இத்தலத்தில் சிவபெருமான் தோன்றிய வரலாறு என்ன என்பதை இப்போது காணலாம். ராவணனின் அதீத சிவபக்தன். ஒரு சமயம் கைலாயத்தில் இருக்கும் சிவபெருமானை தனது தேசத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்பிய ராவணன் அவருக்கு பிடித்த சாமகானத்தை இசைத்து யாகம் வளர்த்து கடும் தவம் புரிந்தான். ஆனால் சிவபெருமான் அவனை சோதித்தார். அதனால் தனது பக்தியை வெளிக்காட்ட நினைத்த ராவணன் தனது ஒவ்வொரு தலையாக கொய்து யாகத்தில் இட்டு வந்தான். இதை கண்ட சிவபெருமான் அவனை தடுத்து அவனுக்கு வெட்டிய தலை வளரும்படி அருள் செய்தார். பிறகு ராவணன் விரும்பியபடி ஆத்மலிங்கத்தை பெற்றான். ராவணனின் காயத்தை போக்கியதால் ஆத்மலிங்கம் வைத்தியநாதராக அறியப்படுகிறார். ராவணன் அந்த ஆத்மலிங்கத்தை தூக்கிக் கொண்டு இலங்கை நோக்கி சென்ற சமயம் இருட்டத் தொடங்கியதால் ராவணன் அந்திம காரியங்கள் புரிவதற்காக சிவலிங்கத்தை ஒரு சிறுவனிடம் கொடுத்து சிறிது நேரம் வைத்திருக்குமாறு கூறினான். ஆனால் சிறுவனோ அதை அம்பிகை இருக்கும் இடத்தில் வைத்துவிட்டு சென்று விட்டான். இச்சமயம் திரும்பி வந்த ராவணன் சிறுவன் விட்டு சென்ற சிவலிங்கத்தை எடுக்க முயற்சித்தான். ஆனால் அவனால் அது முடியாமல் போகவே லிங்கத்தை அங்கேயே விட்டுவிட்டு சென்றதாக சரித்திரம் உண்டு. இங்கிருக்கும் சந்திரஹூபம் கிணறானது ராவணனால் தோற்றுவிக்கப்பட்டது என்றும் அந்த நீரை கொண்டு தினமும் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. இக்கோயிலுக்கு வைஜூநாத் என்ற பெயரும் உண்டு. இக்கோயிலின் 4 புறமும் 4 வாயில்கள் பிரம்மாண்டமாக உள்ளன. கிழக்கு கோயிலின் பிரதான வாயில் இதற்கு சிம்ம வாயில் என்றும் பெயர் உண்டு. சிவபுராணம், பத்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், மத்சய புராணம், காளிகா புராணம், தேவி பாகவதம் போன்றவைகளில் இக்கோயிலை பற்றிய தகவல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆடி மாதத்தில் பல லட்சம் மக்கள் சுல்தான்கஞ்ச் என்னும் இடத்திலிருந்து கங்கை நீரை குடங்களில் சுமந்து வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து வருகின்றனர். இந்நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தம் பெற்றது. இதனால் மக்கள் தங்களின் பாவங்களை தொலைத்துவிடும், உடலில் இருக்கும் கொடிய நோயும் குணமாகும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் உள்ள தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் எந்த ஒரு உடல் அல்லது மன நோய்களையும் சரி செய்வதாக அறியப்படுகிறது. இக்கோயிலின் தெய்வம் எந்த உடல் மற்றும் மன நோய்களையும் குணப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. எனவே இதற்கு வைத்தியநாத் என்று பெயர். மேலும் அசுர மன்னன் ராவணனை வீழ்த்திய பிறகு ராமர் கோயிலில் லிங்கத்தை நிறுவியதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் சந்தால் பர்கானாஸ் பிரிவில் உள்ள தியோகர் பகுதியில் ஸ்ரீ வைத்தியநாத் கோயில் அமைந்துள்ளது. இது போன்ற அற்புதமான வீடியோக்கள் தினம் தினம் உங்களை கையில்